கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, நான் எப்பொழுதும் உன்னோடு. இன்றைக்கி மனுஷங்களாம் சொல்லுவாங்க, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தெரிச்சு ஓடிடுவாங்க, உங்கள் கூட இருக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க, நான் உன் கூட இருக்கிறேன். எப்போ இருப்பாங்க தெரியுமா? உங்கள்கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் உங்கள் கூட இருப்பாங்க. உங்கள்கிட்ட பதவி இருக்கிற வரைக்கும் உங்கள் கூட இருப்பாங்க. உங்களுக்கு பலன் இருக்கிற வரைக்கும் உங்கள் கூட இருப்பாங்க. அவங்க உங்கள் கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு நன்மை இருக்கிற வரைக்கும் உங்கள் கூட இருப்பாங்க. ஆனால் உங்களால் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற வரும் பட்சத்தில் அவங்க உங்கள் கூட இருப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. அவங்க கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் யார் போனாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. நல்ல கவனிங்க. வேதாமத்தில் ஒரு சம்பவம், கிதியோன் எல்லாம் பயந்து ராத்திரியில் போரெடுத்து கொண்டிருக்கிறான். பயந்து, மீதியானியர்களுக்கு பயந்து கர்த்தருடைய தேவதூதன் தரிசனமாகி ஒரு வேர்ட் சொன்னான். அந்த ஒரு வேர்டை இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. நியாயாதிபதிகளின் புத்தகம் 6:12, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, கர்த்தரும் கூட இருக்கிறார். அப்போ ஏன் நம்ம கலங்கணும்? அப்போ ஏன் நம்ம கவலைப்படணும்? நல்லா கவனிச்சுக்கோங்க. பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், நான் உன் கூட இருக்கிறேன். பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் மனிதர்கள் உங்களை விட்டு ஓடி விடுவார்கள். எப்போ யாருமே ஹெல்ப் பண்ண முடியாத சிச்சுவேஷன் வருமோ அப்பொழுது இயேசு வருவார். சர்வ வல்லமையுள்ள தேவன் வருவார். ஆதியாகமம் 28 15 ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த ஒரே ஒரு ஆயுதம், இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் யாக்கோபை 20 ஆண்டுகள் அந்த லாபானோடு இருக்கும்படி செய்தது. மாமா எப்படி இருப்பார் தெரியாது, சாப்பாடு கிடைக்குமா தெரியாது, ட்ரெஸ்ஸு கிடைக்குமா, தங்குறதுக்கு இடம் கிடைக்குமா தெரியாது. பிரியமானவர்கள், இந்த சிச்சுவேஷன் வரும் பொழுது தான் நமக்கு பயமும் திகிலும் பிடிக்கும். ஆனால் அந்த நேரத்தில் தான் ஆதியாகமம் 28:15 கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொன்னா, நான் உன் கூட இருக்கிறேன். கலக்கத்தோடு இருக்கிற அந்த நேரத்தில் தான் கிதியோனை பார்த்து சொன்னா, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. இப்போ பாருங்கள், மோசேயாலேயே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவது அவ்வளவு கடினமான ஒரு காரியமாக இருந்தது. எந்த அனுபவமே இல்லாத யோசுவா எப்படி நடத்த முடியும்? ஆனால் யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ உயிரோடு இருக்கும் நாளளவு. நிறைய வாக்குத்தத்தங்கள் உண்டு, ஆனால் ஜீவகால வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லி ஒரு சிலர் தான். யோசித்து பாருங்கள், வீடை கட்டி தருவேன் வாக்கு பண்ணுறாரு, வீடு கட்டி முடிந்தாலும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிட்டு. கடனெல்லாம் அடைக்கப்படும், நீ கடன் வாங்க மாட்டாய் சொல்கிற வார்த்தை இருக்குது உபாகமம் 28:12. ஸோ கடன் அடைக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. நீ எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. ஆனால் நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஆயுள் கால வாக்குத்தத்தம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். செபிக்கலாமா? தகப்பனே, யார் யார் இருக்கிறார்களோ இல்லையோ, நீ உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துவீர். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.